everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஷார்ட் ஆன்சர்ல 6 கொஸ்டின். வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின்? ஸோ ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்போ அந்த செல்லுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புது. ஸோ அந்த ரேஷியோவை கம்பேர் பண்ணுறதா வந்து ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஆர்கியூ. ஆர்கியூல இப்போ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட், எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் ஆகியிருக்கு, லிபரேட்டட் தான் நம்ம ரிலீஸ் அப்படி சொல்லலாம். அண்ட் தென் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம், எவ்வளோ ஆக்சிஜன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிட்ட இங்கே குளுக்கோஸ் இருக்கு. ஸோ ஓகேவா, குளுக்கோஸ்னா என்ன? 6,6H12O6. இதுல இந்த ஆக்சிஜன் வந்து பிரசன்ஸ் ஆகுறனால நமக்கு அந்த ஃபுல்லா வந்து அது பிரேக் டவுன் ஆகும். ஓகேவா? ஆக்சிஜன் பிரசன்ஸ் இருக்கிறனால. அப்போ பிரேக் டவுன் ஆகுறப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அப்புறம் ஏடிபி எனர்ஜி இது எல்லாமே வந்து கிடைக்குமா? ஸோ அப்போ நமக்கு ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட் ஆகிருக்கா? ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்போ குயிக் ரீகால். இப்போ ஆர்கியூனா என்னன்னா ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின். ஸோ மொத்தமா எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிருக்கு டிவைடட் பை எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சொல்றது தான் வந்து ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின். தேங்க்யூ.